முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், மருத்துவமும் கல்வியும் தான் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டினுடைய மருத்துவம் மற்றும் கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால முன்னெடுக்கப்பட்டு வருது. அதிலையும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறைக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. கடந்த ஆண்டுல பள்ளிக்கல்வித்துறைக்காக கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 44,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3,700 கோடி ரூபாய் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் குறிப்பா அரசு பள்ளிகளினுடைய தரம் உயர வேண்டும், அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கி பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. பள்ளியினுடைய கட்டமைப்புகள் மேம்பாடு, இன்னொரு பக்கம் ஸ்மார்ட் கிளாஸ், இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. பேராசிரியர் அன்பழகனார் கல்வி மேம்பாட்டு நிதி அப்படின்னு 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்துல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பள்ளிகளினுடைய மேம்பாட்டிற்காகவே அந்த நிதி செலவிடப்பட்டு வருது. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் திராவிட மாடல் அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதன் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுடைய நிதியும் பள்ளிக்கல்வித்துறைக்காக செலவழிக்கப்பட்டு வருது. அந்த நிதியின் மூலமா பள்ளி கட்டடங்கள் மேம்படுத்தப்பட்டு வருது, ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் தொடங்கப்பட்டு இருக்கு. அப்படி மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளினுடைய தரம் எந்த அளவு திராவிட மாடல் அரசால உயர்ந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம், என் பெயர் பா ரூபேஷ். நான் வந்து அரசினர் மேல்நிலை பள்ளி மாதாவரத்தில் படிச்சுட்டு இருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து இருந்த பயாலஜி லேப் வந்து சேதம் அடைஞ்சிருந்தது. இப்போ வந்து கொடுத்துருக்க அதில் வந்து அந்த பழைய லேபில் வந்து எங்களால் சரியாக ஸ்பெசிமென்ஸ்லாம் பார்க்க முடியல. அந்த சன்லைட் வந்து அந்த மைக்ரோஸ்கோப் லென்ஸில் படாமல் வந்ததுனால பிளாக்காக தெரிஞ்சுது. இப்போ புதுசாக கட்டியிருந்த லேபில் வந்து எங்களுக்கு எல்லாம் ஃபீச்சர்ஸும் இருக்குது, ஸ்பெசிமனும் கரெக்டாக இருக்குது. அந்த சன்லைட்டும் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பட்டதுனால எங்களுக்கும் கிளியராக அந்த ஸ்லைடில் இருக்க இதுவும் தெரிஞ்சுது. அதனால் இப்போ நாங்கள் நல்லா கற்றுக்குறோம். அங்கே வந்து சிலது தான் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஆட்டம்ஸ் எந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகலை. ஆனால் இப்போ வந்து கிளியராக தெரியுது. அதனால் நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இருந்த லேபில் வந்து நாங்கள் வந்து எப்படின்னா கஷ்டப்பட்டோம். பெஞ்சஸும் சரியாக இல்லை, நிறைய பூச்சிங்கன்னா இருந்தது. இப்போ வந்து புதுசாக இது பண்ண இதில் வந்து நாங்கள் எல்லாம் இது ஃபியூச்சர்ஸும் இருக்குது, தரையும் கரெக்டாக இருக்குது. அங்கே வந்து மண் தரை தான், பூச்சிங்கன்னா நிறைய வரும். இங்கே க்ளீனாக இருக்குது. அதுவும் இல்லாத அந்த கரெக்டாக இருக்க எல்லாமே நாங்களும் ஈஸியாக படிக்கிறோம். போர்ட்ஸும் இருக்குது, கிளியராக சொல்லி தராங்க. புது கட்டடத்தில் வந்து பீரோ இருக்குது சார். அப்புறம் சன்லைட் வரது அளவுக்கு இது இருக்குது, இடம் இருக்குது. அப்புறம் வந்து அந்த லேப் இந்த மைக்ரோஸ்கோப் வைக்கிறதுக்கோசரம் கிளியரான இடம் இருக்குது. அந்த வந்து படுறதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியுது சார். என் பேர் வந்து ஸ்ரீநிதி. ஜெயகோபால் கருடியா அரசு நிலைப்பள்ளியில் படிக்கிறேன், மாதாவரம். 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கே தான் படிக்கிறேன். 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப். சென்ற ஆண்டு வந்து இங்கே கம்ப்யூட்டர் லேப் எதுவுமே கிடையாது, போர்டில் மட்டும்தான் நடத்துனாங்க. அது சரியாக எங்களால் உணர்ந்து புரிஞ்சிக்க முடியல. இந்த ஆண்டு எங்களுக்காக வந்து 2 லேப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி அது மூலயமா நாங்கள் கற்றுக்குறோம். ப்ராக்டிக்கலும் லேப்டாப் கம்ப்யூட்டரில் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப புரிஞ்சிக்கிறோம், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஏன்னா கம்ப்யூட்டர் தான் எல்லாமே நமக்கு. ஸோ அதனால் இங்கே இப்போ இந்த வருஷம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நிறைய ப்ராக்டிகல்ஸ் நடத்துகிறாங்க. வாரத்தில் 2 நாள் ப்ராக்டிக்கல் இருக்குது. சார் வந்து 2 ப்ராக்டிக்கல் கொடுக்குறாரு. எப்படிலாம் கற்றுக்கணும், புக்கில் இருக்கிறதையும் ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்குறோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்ததுக்கு, பில்டிங் கட்டி கொடுத்ததுக்கு சிஎம்க்கும் எம்எல்ஏக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். My name is Guru Govind. I'm studying in Jayagopal Garudiya Government High Secondary School, மாதவரம். அதே மாதிரி பார்க்கும்போது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ், எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. டீச்சிங்கும் நல்லா இருக்குது, எல்லாமே கற்றுக்க முடியுது. லேப்லேயும் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன், பயோமேக்ஸு. அது லேப்லேயும் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. மைக்ரோஸ்கோப், நுண்ணுயிரிகள் எல்லாமே நல்லா தெளிவாக மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்க முடியுது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை அமைச்சு கொடுத்ததுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம் ஸ்கூல் சார்பாக. வணக்கம். என்னோடய பேர் பார்த்திங்கன்னா மகேந்திரன், கணினி ஆசிரியர். இப்பள்ளியில் 23/1/2003 ஆண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த பள்ளியில் வேலை செய்கிறேன். பார்த்திங்கன்னா பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதே உனக்கு அர்ப்பணி என்பதற்கிணங்க இந்த பள்ளியில் இத்தனை ஆண்டு காலம் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாணவர்கள், இந்த மாணவ செல்வங்கள் மிக பார்த்திங்கன்னா மாதவரம் பள்ளியே வந்து தவம் வரம் தந்த பள்ளி தான். இந்த பள்ளியில் நான் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நான் சென்னைக்குள்ளே இருந்துட்டு இங்கே வரும்போது மாதவரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த பள்ளியை நான் சுற்றி பார்க்கும்போது இப்படி ஒரு பள்ளியில் நான் படிக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் மாணவர்களையும் கவனித்தேன். அப்போ இருந்த மாணவர்கள் ஆனால் இன்றைக்கு இருக்க மாணவர்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த சூழ்நிலையும் வித்தியாசமாக இருந்தது. இப்போ மாதவரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முன்னேறி இருக்குது. அன்றைக்கி இருந்த காலத்தில் நான் பார்க்கும்போது நிறைய ஷெட்டாக இருந்தது கிளாஸ் ரூம்ஸ்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸ் ரூமும் வந்து ஷெட்டே கிடையாதுங்க, எல்லாமே பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, இன்றைக்கி ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிளாஸ் ரூம்ஸில் ஃபேன் லைட்லாம் கிடையாதுங்க அப்போ நான் வரும்போது. ஆனால் இன்றைக்கி எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஃபேனு, லைட்டு, அந்த போர்டு எவ்ரி இயர் வந்து ஹெட்மாஸ்டர்ஸும் வந்து எவ்ரி இயர் எல்லாேருக்கும் போர்டெல்லாம் கிளியர் பண்ணி, அதாவது பிளாக் போர்டெலாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி இங்கே ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் தான் இருந்து நான் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் டிஜிட்டலைஸில். அது வந்து எனக்கு எல்லா கிளாஸும் எல்லா சில்ட்ரன்ஸும் படிக்கணும். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக சொல்லிட்டு போனோம்னா பையங்களுக்கு புரியுது கஷ்டம். ஆனால் ஒரு டிஜிட்டலாக ஒரு படம் நிழல் வழியில் நம்ம சொன்னோம்னா அந்த மாணவர்களுக்கு இமீடியட்டாக போய் சேரும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சேரும்போது அவனுக்கு ரொம்ப புரியும். அதே நேரத்தில் சிலபஸும் நம்மளால் ஈஸியாக முடிக்க முடியும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ரொம்ப புரியும்படியாக நம்ம சொல்லித்தர முடியும். அது எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு நம்ம அரசாங்கம் வந்து 4-5 ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 7 கிளாஸ் ரூமில் இங்கே ப்ரொஜெக்டர் இருக்குங்க. 7 கிளாஸ் ரூம் ப்ரொஜெக்டர்ஸும் டிஜிட்டலில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க 6 to 12 வரைக்குமே. இது இல்லாமல் எங்கள் தலைமை ஆசிரியர் மூவபிள் ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்லேயே கொண்டு போய்ட்டு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த கிளாஸ் ரூம்லாம் இது போய் யூஸ் பண்ணலாம் மூவபிள் ப்ரொஜெக்டர்ஸ். அந்த மாதிரி இந்த பள்ளியினோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் போய்ட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்பள்ளியில் படித்த மாணவர்கள், குறிப்பாக என்னோடய மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா 2-3 பேர் லண்டனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2-3 பேர் பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம இன்ஃபோசிஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ இந்த லேப் பார்த்துருப்பீங்க, இந்த புது லேப் நம்ம எம்எல்ஏ அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் வந்து இந்த லேப் கட்டி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த லேப் கட்டி கொடுத்தோடனே. அது இல்லாமல் நம்ம மாவட்ட கலெக்டர் அவர்கள், ஆட்சியர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் இருக்கும்போது அவர் ஒரு 15 சிஸ்டம் கொடுத்தாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா உள்ள 25 சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது. அவ்வளோ சில்ட்ரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கட்டி கொடுத்த அந்த பில்டிங்கில் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸு, லண்டனு, இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் தான் இருக்கார், ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுறாருங்க. ஸோ இதெல்லாம் பெருமைப்பட விஷயம். இன்னும் மாணவர்களை நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். அதனால் மாணவர்கள் கட்டாயம் நீங்கள் முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்கூலில் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிங்க. வெல் எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, சூப்பர் ஹெட்மாஸ்டர் வந்திருக்காங்க இப்போது. அதனால் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் போய் பார்க்கணுன்னா உடனே கூப்பிட்டு என்ன வேணும் ஏது வேணும் உங்களுக்கு என்ன வேணும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பார். எனக்கு ரொம்ப நான் தான் போயிருக்கேன் ஏன்னா இந்த லாங் ஸ்டாண்டிங் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அதனால் ஹெச்எம் சொல்லுவாங்க, சார் வாங்க சார்னுவாங்க. உடனே சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து, சார் இந்த மாதிரி சார்னா சரிப்பா பண்ணித்தரேன் வாங்க அப்படி சொல்லிட்டு உடனே லெட்டர் எழுதி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த அரசாங்கத்துக்கும் நம்மளோட தமிழக முதல்வருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் வணங்குதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எனது பெயர் ஜெயச்சந்திரன். ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாதவரம் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். சென்ற ஆண்டு மாணவர்கள் உயிரியல் பாடத்திற்கும் கணினி அறிவியல் பாடத்திற்கும் ஆய்வகம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர்கள் மிகவும் படிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது இருந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதனால் உடனடியாக அவர் எந்த இதுவும் பார்க்காம உடனடியாக இந்த அரசு பள்ளிக்கு 2 வகுப்பறை கட்டிடம் கட்டி கொடுத்தாங்க. மிக்க நன்றி. அந்த கட்டிடம் கட்டினால இப்போ மாணவர்கள் கணினி ஆய்வகத்தில் எளிமையாக ரொம்ப ஈஸியாக படிக்கிறாங்க. அதாவது ப்ரொஜெக்டர் வச்சுக்கிட்டு அவங்க மாணவர்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஆசிரியரால் நடத்த முடியுது. இதற்கு கோடான கோடி நன்றி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும். அதே போல் இந்த
உயிரியல் ஆய்வகத்துலேயும் பழைய ஆய்வகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேதம் அடைந்தது. அது ஒரு உயிரியல் ஆய்வகம் கிடைச்சதுனால அங்கே வந்து மாணவர்கள் உயிரியல் ஆய்வகத்தில் நேரடியாகவே அந்த ஸ்பெசிமென்லாம் பார்த்து பசங்க ஈஸியாக புரிய முடிஞ்சது. இதனால் எங்கள் மாணவர்களினுடைய கற்றல் திறன் வந்து இன்னும் அதிகரிக்கிறது. இதற்கு உதவி புரிந்த அத்தனை உள்ளவங்களுக்கும், முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதே போல் மீண்டும் எங்களுக்கு இன்னொரு 2 வகுப்பறை கட்டிடம் கட்டி கொடுத்தா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை வேண்டி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த கணினி அறிவியல் ஆய்வகம் வந்து முதல்ல இல்லை, ஆனால் இப்போ அந்த கணினி அறிவியல் ஆய்வகம் இருந்ததுனால மாணவர்கள் வந்து நேரடியாக கணினியோட பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. அந்த ப்ரொஜெக்டர் மூலமா இப்போ நம்ம நேரடியாக வச்சு போர்டில் நடத்துறதுக்கு பதிலாக நேரடியாகவே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுட்டு பசங்க வந்து ஈஸியாக புரியுது அவங்களுக்கு. அந்த கமாண்டு சி ப்ரோக்ராம் கமாண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக புரியுது அவங்களுக்கு. முன்னாடி வெறும் போர்டில் நடத்துவோம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் லேபில் ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்து நடத்துறதுனால மாணவர்களினுடைய கற்றல் திறன் மிக மிக அதிகமாக அதிகரிக்குது. அதற்கு உதவி புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளியினுடைய தரம் அப்படின்றது பெருமையின் அடையாளமா மாறி இருக்கு. பல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய பெரும் கல்வி நிறுவனங்கள்ல இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காங்க உயர்கல்விக்காக. அந்த ஒரு எண்ணிக்கை அப்படின்றது இதுவரை இல்லாத அளவாக அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் இந்திய அளவிலான மிகப்பெரிய நிறுவனங்கள்ல போய் உயர்கல்விக்காக சேர்ந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு மாதவரம் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தரம் எந்த அளவு மேம்பட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கர்லப்பாக்கம் பள்ளியில் எங்களுக்கு இந்த எம்எல்ஏ ஃபண்டில் வந்து எங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிள்ளைங்க வந்து எல்லாம் தரையில் தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பெஞ்சஸ் கொடுத்ததால பிள்ளைங்க வந்து தரையில் உட்காராமல் நல்லா வசதியாக இருக்குது உட்காந்து எழுதுறதுக்கு. நல்லாவும் எழுதுகிறாங்க பிள்ளைங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வருது. அப்புறம் அந்த முதுகு வந்து வலிக்காமல் தரையிலே உட்காரதால முதுகுலாம் வலிக்கும். ஆனால் இவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது. அப்புறமா ஸ்மார்ட் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ ஃபண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து புக்கில் தான் படிப்பாங்க. ஆனால் இப்போ புக்கில் படிக்காமல் இப்போ புக்கில் படித்ததோடு இல்லாமல் இப்போ வந்து பிக்சர்ஸ் அதை காணொலி மூலமாக பார்க்குறதால இந்த ஸ்மார்ட் போர்டு மூலமாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டிஸ் வேறு கொடுத்துருக்காங்களா அதிலலாம் வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் எடுத்து படிக்கிறாங்க பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வர படிக்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு இது வந்து நம்ம புக்கில் பார்க்குறதோடு சரி, எழுதுறதோடு சரி, இப்போ வந்து நேரடியாக தொலைக்காட்சி பார்க்குற மாதிரி இதில் ஸ்மார்ட் போர்டில் பார்க்குறதால அவங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இன்னும் இன்ட்ரெஸ்ட்டோட பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் இதுவாக இருக்குது அவங்களுக்கு. இந்த எம்எல்ஏ ஃபண்டில் கொடுத்ததால அங்கே எம்எல்ஏ சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அரசினர் உயர்நிலைப்பள்ளி கர்லப்பாக்கம். இந்த பள்ளியில் வகுப்பறையோடு சேர்ந்து அலுவலக இதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். முன்னாடி வந்து கிளாஸ் நடக்கும்போதே ஏதோ ஒரு பணி அப்படின்னு சொன்னாலும் தலைமை ஆசிரியர் அறையும் வகுப்பறையும் ஒன்றாவே தான் இருந்தது. இப்போ மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோட சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதில் வந்து 2 கிளாஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இதுவும் வச்சுருக்கோம், தலைமை ஆசிரியரோட அலுவலகமும் இருக்குது. அதில் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. யார் வந்தாங்கனாலும் உட்கார்றதுக்கு கூட முடியுது. முன்னாடி அதுவும் இல்லாமல் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அதில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. முன்னாடி தலைமை ஆசிரியர் அறையும் இந்த அறையும் வகுப்பறையும் ஒன்றா இருந்ததுனால பசங்க படிப்பு கெட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ அது இல்லாமல் நல்லபடியாக தனியாக ஒரு அறை இருக்கிறதுனால நல்லபடியாக வேலை செய்ய முடியுது. அவங்களுக்கும் கிளாஸு தனியாக நடக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கொஞ்சம் வசதியாக இருக்குது நமக்கு. மாதவரம் சட்டமன்ற மேம்பாட்டு நிதி உறுப்பினரோட நிதியிலேருந்து இந்த பில்டிங் கொடுத்தாங்க. அவர் நல்ல முறையில் கட்டி தந்தார். நல்லபடியாக இருக்குது. இதுக்கு கேட்டும் கொடுத்ததுனால நமக்கு எந்தவித மற்ற இல்லாதப்போ கூட மற்றவங்களோட இது இல்லாமல் பாதுகாப்பாக இருக்குது.
என்னுடைய மாதாவரம் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பள்ளிகள், ரோடு மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ், 1லிருந்து 5 வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு சேரு, பால்வாடி கட்டிடங்கள், ரேஷன் கடைகள் ஆகியவையெல்லாம் கட்டி கொடுத்திருக்கின்றேன். குறிப்பாக எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பல விஷயங்கள் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் பள்ளி கல்விக்கும் மருத்துவத்துக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவம் எல்லோரும் அறிந்ததே. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கின்ற, கல்வியிலே திகழ்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மேலும் மேலும் நம்முடைய பிள்ளைகளை கல்வியிலே முன்னேற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய பெண்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று புதுமை பெண் திட்டம், அதே போன்ற மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று மாதம் 1000 ரூபாய் கொடுத்து தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த திட்டங்களிலாம் நம்முடைய பெண் கல்வி பெரிய அளவிலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. அதே போன்ற மாணவர்களும் அதிகமாக உயர்கல்வியை படிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்களும் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மாதவரம் தொகுதியை பொறுத்தவரை கிராமங்களும் நகர்ப்பகுதியும் உள்ளடக்கிய தொகுதி. 32 ஊராட்சிகள் இங்கே இந்த தொகுதியில் இருக்கின்றன. பல ஊராட்சிகளிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பு பள்ளி கட்டிடங்கள் கட்டப்படாமல் குழந்தைகள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறு நாட்களிலே பல்வேறு முறைகளிலே நாங்களெல்லாம் அதை சென்று ஆய்வு செய்து இப்போது பல பள்ளிகளுக்கு பள்ளி கட்டடங்களை சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுத்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக கர்லாப்பாக்கம் ஊராட்சியிலே பள்ளி கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கின்றன. நான் படித்த மாதவரம் மேல்நிலைப் பள்ளிக்கு பள்ளி கட்டிடங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் மாதவரத்திலே மேல்நிலைப் பள்ளியிலே கட்டித்தரப்பட்ட பள்ளி கட்டிடங்களிலே கணினி மையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பள்ளி கட்டிடம் லேபுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவைகளெல்லாம் மாணவர்களுடைய கல்வி தரத்தை, குறிப்பாக கணினியிலே மாணவர்கள் பயிற்சி பெற்று பெரிய அளவிலே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செய்து தரப்பட்டவை. அதே போன்று பால்வாடி குழந்தைகளை வருகின்ற சிறு குழந்தைகளுக்கு பால்வாடி கட்டிடங்கள் நல்ல சூழ்நிலையிலே அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தருகின்ற அந்த திட்டங்களை நல்ல நிலையிலே அமுல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பால்வாடி கட்டிடங்களை நாங்கள் கட்டித்தந்து இருக்கின்றோம். அதே போன்று ரேஷன் கடைகள், நிறைய ரேஷன் கடைகளை தொகுதி முழுவதும் கட்டித்தந்திருக்கணும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சோழவரம் போன்ற இடங்களிலே பல ரேஷன் கடைகளை நாங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே நிலையிலே அதாவது பல ரோடுகள், பெரிய தொகுதி என்ற காரணத்தினால் ரோடுகள் எல்லாம் இதுவரை போடப்படாத இருந்த ரோடுகளை எல்லாம் நாங்கள் எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல ரோடுகள், குறிப்பாக சோழவரத்திலே அதே போன்று வில்லிவாக்கம் ஒன்றியத்திலே போட்டு கொடுத்திருக்கின்றோம். இவைகளெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றனர். ஆக எங்களுடைய பணி சட்டமன்ற மேம்பாட்டு நிதியை நல்ல நிலையிலே மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப, தேவைக்கேற்ப பயன்படுத்துவது தான் எங்களுடைய குறிக்கோள். அந்த வகையிலே நாங்கள் அதை செய்து வருகின்றோம். குறிப்பாக 1லிருந்து 5 வரை படிக்கின்ற நம்முடைய எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு 11 பள்ளிகளிலே ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் அவர்கள் வசதியாக உட்கார்ந்து படிப்பதற்காக சேர், பெஞ்ச் எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றோம். அது மக்களிடையே, குழந்தைகள் மத்தியிலே நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலை சிற்றுண்டி தருவதினால் அதை சாப்பிட்டு விட்டு நன்றாக வசதியாக உட்கார்ந்து
பயிலுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனுடைய பலனெல்லாம் இன்று தெரியாது. இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து தமிழகம் கல்வியிலேயே பெரிய முன்னேற்றம் அடைந்து பல வேலைவாய்ப்புகளை இந்த மாணவர்களெல்லாம் பெற்று அது மாநிலத்திற்கும் தேசத்துக்கும் பல வகையிலே வருமானத்தை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குகின்ற நேரத்தில் தான் இந்த கட்டமைப்பினுடைய பலன் மக்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக ஒரு பெரிய நல்ல கட்டமைப்பை வருங்கால சந்ததியினருக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாங்களும் எங்களுடைய தொகுதிக்கேற்ப தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறோம். அதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து வடசென்னை பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தென் சென்னைக்கு சமமாக வடசென்னையும் முன்னேற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வடசென்னைக்கென்று 4181 கோடிகளை ஒதுக்கி திட்டங்களை வகுத்து இந்த வடசென்னை பகுதியை பெரிய அளவிலே முன்னேற்றி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வைத்தது போன்று வடசென்னைக்கு நம்ம தொழில்நுட்ப நிறுவனங்களெல்லாம் வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் வருவதற்காக மாதவரம் தொகுதியிலே ஆவின் நிறுவனத்திற்கும் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைக்கும் சொந்தமான சுமார் 150 ஏக்கரை நிலத்தை எடுத்து அங்கு பல தொழில்நுட்ப துறையை சேர்ந்த நிறுவனங்கள் வருவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியும் போது இங்கு இருக்கின்ற மக்கள் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றப்படுகின்ற நேரத்திலே சமசீரான வளர்ச்சி, தென் சென்னைக்கு சமமாக வடசென்னையும் வளர்ச்சி காணும். இந்த திட்டங்கள் வருகிற போது இது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய ஊக்கத்தையும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே மகிழ்ச்சி வெள்ளத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக மாண்புமிகு முதல்வருக்கு எங்களுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கை தரம் மேம்படணும், ஒவ்வொரு துறையிலையும் சீரான வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்ற நோக்கத்தில் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு களத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.